எல்லாமே தற்செயலாக நிகழ்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் முன்கூட்டியே எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். என்னோட வாழ்க்கை முழுமே அறிவியல் சார்ந்ததுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதோடையே கூடான ஆன்மீக பயணமும் என்னோடது வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக இருந்திருக்கு. அறிவியல்னால் ஏதோ ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்படாதது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. உன்னோட உழைப்பு, உன்னோட அறிவு, இது மாத்திரம்தான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கோங்கிறத பொடி பொடியாக ஆக்கின ஒரு தருணமாக கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா வேலையிலையும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையுமே வாழ்க்கை முழுசாக ஓடிட்டது, நிறைய இழந்திருக்கோமோ அப்படின்னு தோன்றுறது. உறவுகளை நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. நம்ம கூட இன்றைக்கி ஒரு சிறப்பு விருந்தாளி இருக்காங்க. சிக்காகோவிலேருந்து டாக்டர் பூமா அவங்க வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல அறிமுகப்படுத்துவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த அரிய பொக்கிஷமான ஏஎல்பி முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்திய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு முதல் என்னோட நன்றி. எல்லாமே தற்செயலாக நிகழ்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் முன்கூட்டியே எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அமைப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி தான் நான் சாந்தகுமார் சாரை நான் ஒரு ட்ரெயினில் மீட் பண்ணேன். அதாவது நான் தஞ்சாவூர் போயின்ட்டுருக்கேன், அவர் சிதம்பரம் போயின்ட்டுருக்கார். அப்போது எதேச்சியாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வு என்னை இந்த ஏஎல்பி ஜோதிடத்துக்குள்ளே அறிமுகப்படுத்தி அதை ஒரு அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு நிறுத்தியிருக்கு. அது என்னோடய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். இப்போ என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் டாக்டர் பூமா சுந்தர். இங்கே தான் என்னோடய பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு நான் சிகாகோவில் செட்டில் ஆகியிருக்கேன். கடந்த 25 வருஷமாக ஃபெட்ரல் கவர்மெண்ட்டில் டாக்ஸிகாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய வாழ்க்கை முழுமே அறிவியல் சார்ந்ததுன்னு தான் சொல்லலாம். ஆனால் அதோடையே கூடான ஆன்மீக பயணமும் என்னோடது வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக இருந்திருக்கு. என்னோட கைலாஷ் யாத்திரை 2016 ஆகட்டும், அதுக்கப்புறமா என்னோட உபாசனை முறைகள் ஆகட்டும், எல்லாமே ஒரு ஆன்மீகத்தோட ஊடுருவி இருக்கிறதால என்னால் ஈஸியாக இந்த ஏஎல்பி ஜோதிட முறையோட கனெக்ட் ஆக முடியறது. அதாவது விதி மதி எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருக்குது. அது எதை எப்போ எப்படி பயன்படுத்தணுங்கிறத ஒரு அறிவியல் ரீதியான முறையினே கூட சொல்லலாம். ஏன்னா இது முழுக்க கணிதம் சார்ந்தது. அதை கொண்டு ஒரு கனெக்ஷன், அதாவது அறிவியல்னால் ஏதோ ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்படாதது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. உன்னோட உழைப்பு, உன்னோட அறிவு, இது மாத்திரம்தான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்கோங்கிறத பொடி பொடியாக ஆக்கின ஒரு தருணமாக கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போய் நம்மளுக்கு ஒவ்வொரு படியாக உணர்த்தி, இதுதான் வாழ்க்கை, கடைசியில் நம்மளுக்கு அவங்க சொல்கிறதுலேருந்து நாம் புரிஞ்சிக்கும்போது உணர்வதும் உணர்த்துதலும் தான் வாழ்க்கைங்கிறத நம்ம மூலமாகவே சொல்ல முடியுங்கிறது ஒரு பெரிய மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிற இந்த ஐயா சொன்ன மாதிரி ஏஎல்பி குடும்பத்தினருக்கு என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிக்காகோவில் இருக்க வாழ்க்கை எப்படி, இந்தியாவில் இருக்க வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் தோணும். ஒரு தேனும் பாலும் ஓடும், அங்கே போயிட்டா சொர்க்கம்தான் அப்படின்னுட்டு. ஆனால் அங்கே குளிரும் பனியும் தான் நான் கண்ட வாழ்க்கை, எந்திரத்தனமான வாழ்க்கை. ஆனால் சில தார்மீக உணர்வுகள், கட்டுப்பாடுகள், கடமைகள்னு பார்க்கும்போது நான் எடுத்த துறைக்கு அங்கே நான் வேலை பண்ணது எனக்கு முழு சந்தோஷத்தையும் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். நான் என்ன பண்ணணுமோ என்னோட அறிவுக்கு உட்பட்டது, என்னோட நிர்வாகத்தோட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது வகையில் என்னால் அந்த மக்களுக்கு நிறைய என்வைரன்மெண்டலாக உதவி பண்ண முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே நிலத்தடி நீர் வெகுவாக பாதிக்கப்பட்டு குடித்தண்ணீரே மோசமான நிலையில் இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன், நீங்கள் இது செய்யலைன்னா உடனே அந்த கம்பெனி குடிமக்களுக்கு 5000 பேருக்கு சுத்திகரிப்பு பண்ணி கடந்த 20 வருஷமாக இன்னுமே
சுத்தமான குடிநீரை மக்களுக்கு தந்துட்டுருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்குது. இந்த வேலையை இங்கே பண்ணால் இது வந்து நமக்கு உதவிகரமாக இருக்குங்கிறது அந்த நிலைமை. ஸோ அப்படி பார்க்கும்போது யுஎஸ் லைஃப்பில் அதாவது நிறைய விதிமீறல்கள் இல்லாமல் நம்மளோட வேலையை நாம் வந்து உறுதியாக செய்ய முடியறதுங்கிறது சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிறது, மனநிறைவு கிடைக்கிறது. என்ன நான் இருக்கிற இடம் நிறைய குளிராக இருக்கும், அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அது நம்ம மனத்தை சமாதானப்படுத்திக்கணும். சில சமயத்தில் எனக்கு வந்து இப்போ என்னென்னா இங்கே இருக்கிற வெயில் என்னால் தாங்கவே முடியலை. அங்கேயும் அந்த குளிர்காலத்தில் தான் எனக்கு இப்போ ரொம்பவுமே பழக்கப்படுத்துது. ஏன்னா கடந்த 34 வருஷமாக நான் அங்கே இருக்கிறதால அந்த சீதோஷ்ண நிலைக்கு நான் பழக்கப்படுத்துட்டேன்னு தான் சொல்லணும். இப்போது சென்னை வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? சென்னை வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி பரபரப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது வந்து இப்போ எனக்கு சொர்க்கமாக தெரியுது பார்க்கும்போது. அந்த என்னோட கடந்த கால ஓட்டத்தை பார்க்கும்போது நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ, அதாவது வேலையிலையும் பணத்தை சம்பாதிக்கிறதுலையுமே வாழ்க்கை முழுசாக ஓடிட்டது, நிறைய இழந்திருக்கோமோ அப்படின்னு தோன்றுறது. உறவுகளை நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்து பார்த்ததே இல்லை. எதுவுமே எல்லாமே வீக்கெண்டில் தான் கொண்டாடுறது. அந்த நாளில் அந்த திதி அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு இல்லை. சனி ஞாயிறு ஒரு கூட்டமாக கூடி ஒரு கோயில்லையோ இல்லைன்னா ஒரு வீட்லேயோ இந்த தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி கொண்டாடுவோமே தவிர கவர்மெண்ட் லீவு விட்டு இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு கோலாகலம்லாம் அந்த மாதிரி இருக்காது நிச்சயமாக. ஸோ அதை நாங்கள் இழந்திருக்கோம் தான் சொல்லணும். பர்சனல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து அதை நோக்கின பயணத்தில் எவ்வளோ நாளாக நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க? உங்களை பற்றி அந்த பாதையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயணித்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஒரு அம்பாள் உபாசகி தான். முதல்ல இருந்தே காலேஜில் நான் பிஹெச்டி படிக்கும்போதே வந்து ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. என்னோடய அம்மாவை அடுத்து அம்பாள் தான் எனக்கு வந்து எப்போவுமே உறுதுணையாக இருக்குங்கிறது. ஸோ என்னோடய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சரியான வழிகாட்டுதல் அந்த மாதிரி நிறைய படித்தவங்கிறதெல்லாம் ஃபேமிலியில் இல்லை. ஆனாலும் என்னை வந்து ஒரு நல்ல ஒரு திசையில் கொண்டு போய் நிறுத்தி அந்த படிப்பில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருந்தால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குனதே எனக்கு அம்பாள் தான். எனக்கு எப்போவுமே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நமக்கு ஒரு துணை இருக்குது, அது என்னை கைவிடாதுங்கிறது அந்த இறை உணர்வு இருக்குது இல்லையா? அதுதான் என்னை வந்து இந்த வாழ்க்கை பயணத்தில், தொழில் வெற்றியில், குடும்பத்தில் எல்லாமே வந்து ஒரு உறுதுணையாக இருந்துகிட்டே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த இன வேற்றுமைங்கிறது இருக்குதா. என்னோடய தொழில் எப்படின்னா, பல ஊர்களுக்கும் போயிட்டு மக்கள்கிட்ட பேசி இந்த சூழ்நிலை மாசுபடுறதுக்கு இவங்கெல்லாம் காரணம், இந்த மாதிரி வேதிய கெமிக்கல்ஸ் எல்லாம் இந்த நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் இருக்கிற, குடிக்கிற தண்ணியில் இருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இதெல்லாம் சரி பண்ண வந்திருக்கோன்னா முதல்ல வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பை தான் நாங்கள் மேற்கொள்வோம். கவர்மெண்ட் சர்வன்ஸுங்கிறதால அப்படி ஒரு கோபமாக பேசுவாங்க நம்ம. ஆனால் வந்து அந்த நம்மளோட வளர்ப்பா சகிப்புத்தன்மையா என்னன்னு தெரியாது. இது நாம் மேற்கொண்ட வேலை, இவங்களோட டேக்ஸ் மணியில் தான் நம்மளோட சம்பளங்கிறதால அவங்க என்ன சொன்னாலும் ஒரு சகிப்புத்தன்மையோட, ஏன்னா நாம் வந்து பேசிட்டு நம்ம ஊருக்கு திரும்பி வந்துடுறோம். அவங்க தான் அந்த சூழ்நிலையிலேயே இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்க. அதை புரிஞ்சுக்கிற தன்மையை வந்து நம்ம வளர்ப்பு, நம்ம வளர்ந்த சூழ்நிலை இதெல்லாம் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஏன்னா ஒரு நல்ல குடித்தண்ணீர், நல்ல மாசு இல்லாத ஒரு காற்று, இதோட அருமை நமக்கு தான் தெரியும். இங்கே நான் இந்த டிராஃபிக்லேயே இங்கே வந்து பார்த்துட்டெல்லாம் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியிலெல்லாம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வெரி புவர், சுவாசிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து இதை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். அதனால் நம்ம இன்னும் நல்ல முயற்சி எடுத்து அதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறது வந்து நமக்கு தோன்றது இல்லையா?
அது மாதிரி வேறு நாட்டுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அங்கே போய் வேலை செய்யும்போது இன்னும் நம்ம சிறப்பாக செய்ய முடியறது. ஒரு சகிப்புத்தன்மையும் வருது, நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யணுங்கிறது. இதெல்லாம் வந்து ஆன்மீக உணர்வு இருக்கும்போது இன்னும் சிறப்பாக செயல்பட முடியுதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட பேச்சு மொழியிலேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது முதல் 10 நிமிஷம் எதிர்ப்பு இருக்கும், அப்புறம் நம்மளோட உண்மையான ஒரு பேஷன், நம்மளோட நாலேஜ், நமக்கு என்ன தெரிஞ்சது, அதாவது நாங்கள் நிஜமாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோங்கிற புரிய வச்ச அடுத்த 10வது நிமிஷம் அவங்களோட கம்ப்ளீட் ஆட்டிடியூட் மாறிடும். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான அனுபவிக்கத்தக்க தருணமாக இருக்கிறேன். ஏன்னா அவங்களோட கம்ப்ளீட் ஆட்டிடியூட் மாறி நம்மளை வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு திருப்பி கூப்பிடும்போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அது வந்து எனக்கு வந்து அந்த ஆன்மீக பலத்தை தருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இட் இஸ் மியூச்சுவல். தொழில் எனக்கு அது ஆன்மீகம் மூலமாக உறுதியாகிறது, அந்த ஆன்மீகம் வந்து எனக்கு தொழிலுக்கு உதவி புரியுதுங்கிற மாதிரி மியூச்சுவலி பெனிஃபிஷியல். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.